கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. ஹலோ எஸ்டிடி நான் உங்கள் எஸ்டிடி. நான் உங்கள் எஸ்டிடி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ வீடியோஸ் என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது பேர் என்னப்பா இந்த கேம் பேர் இந்தியன் பைக் டிரைவிங். ஸோ இந்த இந்தியன் பைக் டிரைவிங்கில் நம்ம வந்து விளையாட போகிறோம். நெக்ஸ்ட் வந்துருக்கு, வாங்க எடுத்துகிட்டு போகலாம். இந்த பைக் எடுத்துகிட்டு நம்ம ஏர்போர்ட் போகலாம். ஏர்போர்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு நிறைய சீட் கோச் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இன்றைக்கி நிறைய சீட் கோச் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ நிறையா கண்டென்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா இல்லை 50 சீட் கோட் இருக்குது. நான் எப்படி ஒரே நாளில் போடுறது நீங்களே சொல்லுங்கள். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். அண்டு டேய் தம்பி அப்படி போப்பா பேசிகிட்டு இருக்கேன்ல இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இது மட்டுமே கண்டென்ட்டாக எடுத்து போட்டால் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். ஸோ நான் வந்து ரியல் கிரிக்கெட்டில் என்கிட்ட ஆக்ஷன் இருக்குது. ஆனால் ஆக்ஷன் விளையாடி போட்டால் அதுவும் போட்டான்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு ஆக்ஷன் போட்டால் நான் நெக்ஸ்ட் வீடியோ ஆக்ஷன் போடுறேன். ஒரு பாட்டாக தனித்தனியாக பிரித்து போட்டால் ஒரு தலைவலியாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஆர்சிபிஎல்லில் வந்துட்டு இது பண்ணலான்ட்ருக்கேன். இது வேறு போய் முட்டினே இருக்குது. ஆர்சிபியில் வந்துட்டு 3 டீம் இருக்குது, பெரிய பெரிய டீம். சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி. நீங்கள் எந்த டீம் சூஸ் பண்ணுறீங்களோ நான் ஒரு போல் கண்டக்ட் பண்ணலான்ட்ருக்கேன். நீங்கள் எந்த டீம் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீமுக்கு எந்த டீமுக்கு அதிக ஓட்ஸ் வருதோ நான் அந்த டீமுக்கு விளாட்லான்ட்ருக்கேன். அதை விளையாடி வீடியோ போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன் கைஸ். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க, சிஎஸ்கேவா, ஆர்சிபியா, எம்ஐயா. சரி, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அதில் இடத்துல போய் முட்டிங்கினது ஒரு விஷயம். சரி, சீட் கோட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சீட் கோடு என்ன பார்த்தீங்கன்னா 333 சாரி 3380 சாரிப்பா. ஐயோ என்னது இது, என்றா இது? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சரி கேஸ், அங்கேருந்து எப்படியோ வந்துட்டேன். இப்போ திரும்ப கேம் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருக்க காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் சீட் கோட்ஸ். ஆனால் என்னதுனே தெரில, அது எப்படி வந்துச்சு அது. சரி வாங்க அடுத்த சீட் கோட் போடலாம். அடுத்த சீட் கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. என்னது இது? ஹேரி கேரியர்னா என்னது இது? என்னது இது? எது யூஎஃப்ஓ மாதிரி இருக்குது. என்னடா இது? இந்தியன்றா இது? மேலே இந்த ஜெட்டுலாம் வருது. நெக்ஸ்ட்டு என்னது இது? ஒன்றுமே புரியல எனக்கு. சரி வாங்க அடுத்து ஏதாச்சும் போட்டு பார்க்கலாம். கோட் சீட் கோட் 801. ஹெலிகாப்டருங்க, போலீஸ் ஹெலிகாப்டரு. நல்லா தான் இருக்குது, ஆனால் ஓட்டி பார்க்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு 1 ஹேஷ்டாக். என்னது இது? கார் வீல் மட்டும்தான் இருக்குது, ஸ்டீரிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் காரோட இதே இல்லையே, டாப்பே இல்லையேங்க. இன்ஜினே இல்லாமல் எப்படா வண்டி ஓடும்? சரி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1394 1391. ஏய் இது என்ன காருங்க இது? மெர்சிடிஸ் ஏஎம்ஜி. நல்லா தான் இருக்குது இந்த காரு. ஓகே, இந்த கார் வச்சுருக்கா தானே மெர்சிடிஸில் உரிக்காம்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3411 என்னது இது? 31111. ஓகே, என்ன வரும்? மிலிட்ரி காருங்க, நல்லா தான் இருக்குது. யா ப்ரோ, இட்ஸ் வாட்ஸ்அப் யோ இட்ஸ் நோ சாரி ஏதோ வளரிட்டுருக்கேன். இந்த கார் நல்லா தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன சீட் கோட் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன சீட் கோடு எனக்கே மறந்துடுச்சே, இருங்க பார்த்து சொல்கிறேன். போடண்டா சீட் கோடை. இந்த வேறு ஃபோன் ரொம்ப ஸ்லோ ஆகுதுங்க, சார்ஜ் வேறு இல்லை, நான் பண்ணுறது தெரில. இருங்க போட்டு வந்துடுறேன். எங்கடா டே போடுறா போடுறா 6666 இந்த பைக்கை போன தடவை செத்து போனல, வேஸ்ட் ஆனல, போன தடவை எதுவும் ஆனல கைஸ். அதான் என்னது, அதான் ஐயோ போன தடவை இதுவாக ஆனல, செத்துட்டல. அப்போது ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்களா, அந்த பைக் தான் இது. சரி வாங்க அங்கே நிப்பாட்டிடலாம். நெக்ஸ்ட்டு சீட் கோடுக்கு போகலாம். நல்லா தான் இருக்குது இந்த பைக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் போடுங்க. நம்ம பவரை திரும்ப காட்டுறோம். அண்டு ஒரு விஷயம் நான் வந்து இன்ட்ரோக்காக தனியாக பண்ணியிருக்கேன். ஹாலா எஸ்ஜிடி
நல்லாயிருக்கேன் இந்த வேர்டு. இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வேறு மாற்றிக்கிறேன். இது நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ஹாலா எஸ்ஜிடி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை போடுங்க கமெண்ட்டில். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணால் தான் என் வீடியோ கொஞ்சம் அதிகமாக, அது பேர் என்னப்பா, அல்காரிதம் இல்லை, ரெக்கமெண்டை காட்டும். யூடியூப் அல்காரிதம் காட்டும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேர் பார்க்க முடியும். ஆடா பாவீங்களா, என்னடா இது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது என்ன பீச் வரைக்கும் என்ன பறக்க விடுது? நல்ல வேலை இன்ஃபினிட்டி ஹெல்த்து போட்டேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே பரவாயில்ல, எப்படியோ தப்பிச்சிட்டேன் இந்த இன்ஃபினிட்டி ஹெல்த்து போட்டதுனால. ஸோ நம்ம இது போட்டு பார்க்கலாம், அடுத்த சீட் கோட் போட்டு பார்க்கலாமா? இன்னும் அடுத்த சீட் கோடு எனக்கு தெரிஞ்சு இந்த சீட் கோடில் கார் வரும்னு நினைக்கிறேன். இருங்க, இது எனக்கு தெரிஞ்ச சீட் கோட் தான். எனக்கு போட்டு பாருறேன். 1207 சொன்னேன்னா இன்னும் கார் யார் தட்ஸ் மீ. எப்படி நான் கரெக்டாக கண்டு வச்சேன்னா, நெக்ஸ்ட்டு சீட் கோடு 8001 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரும், மாட்டு வண்டிலாம் வருது. பரவாயில்ல. ஆனால் நிறைய அப்டேட்ஸ் விட்றாங்க, இந்த மாதிரி சீட் கோட் அப்டேட்ஸ் தான் விட்றாங்க மோஸ்ட்லி. இந்த கேமில் மேப்போட எக்ஸ்டென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரில. எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, வேறு எதாவது இருக்குது, வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் புதுசாக ஆட் பண்ணல. 10701 போட்டிங்கன்னா ஒரு அக்காவும் ஒரு ட்ராகனும் வரும். அது மேலே நீங்கள் ஏறி பறக்கலாம். அது இப்போ தான் நானே கண்டுபிடிச்சேன். அது மேலே ஏறி பறக்கணுன்னா ஃபஸ்ட்டு மேலே தூக்குனீங்கன்னா கீழே தான் பறப்பான். அது எனக்கு தெரியாது, நான் ஒரு முட்டாள். அப்படி கீழே இறக்குனேன்னா மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்படியே மேலே வந்துட்டு இருந்தேன். சரி, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஹாலா எஸ்ஜிடி நல்லா இல்லைப்பா, வேறு எதாவது சொல்லிட்டா, கோலா எஸ்ஜிடி. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஃபார் மோர் கண்டென்ட் ரிலேட்டட் திஸ். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறையா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல்